Next, நம்ம partial fractionனா என்னன்னு பார்க்க போகிறோம். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது நமக்கு பின்னாடி செகண்ட் வால்யூமில் இன்டெக்ரல் கால்குலஸ்லேயும் இது யூஸ் ஆகும். ஸோ இது நமக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனுங்கிற இந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கடைசி சாப்டரில் இன்டெக்ரேஷன் போடும்போது ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னென்னா f of x is equal to p of x divided by q of x ன்னு சொன்னோம் இல்லையா. this we call it as where q of x not equal to 0. so this we call it as a rational expression சொன்னோம். இப்போ இந்த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன், இன்னொன்று வந்து இம்ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னென்னா இஃப் த டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் லெஸர் தேன் த டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 15. இது வந்து ப்ராப்பர். ஏன்னா நியூமரேட்டர் டிகிரி என்ன, டிகிரினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸை தான் வி கால் இட் அஸ் டிகிரி. டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் என்ன 1, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் என்ன 2. இப்போ நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட கம்மியாக இருக்கு இல்லையா, அப்படி கம்மியாக இருந்தால் அது ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். வேறஸ் இம்ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் improper rational expressionங்கிறது if the degree of the numerator is equal to the degree of denominator. நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது நியூமரேட்டர் டிகிரி ஜாஸ்தியாக இருந்தாலோ if the degree of the numerator is greater than that of degree of denominator then it is called as improper rational expression. So for example x cube minus 5x plus 7 divided by x cube minus 2x square plus 3x plus 1. ஆர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் இதில் டிகிரி ஆஃப் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்குது. இதுவும் இம்ப்ராப்பர் தான். இதில் பாருங்கள் டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுவும் இம்ப்ராப்பர் தான். ஸோ இது வந்து ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன், இது இம்ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். இப்போது ஸ்ப்ளிட்டிங் அப் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா என்னென்னு பார்ப்போம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து இந்த ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை தான் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இதை மட்டும்தான் நம்மளால் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இதை டைரெக்டாக பண்ண முடியாது. இதை எப்படி பண்ணுங்கிறது நான் அப்புறமா சொல்லித்தரேன். முதல்ல நம்ம இதை பார்ப்போம், ஓகேவா. இந்த ப்ராப்பர் ஆக்சுவலாக இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்றது ஒன்றுமே இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் படித்தது தான். பட் அதே இதை ரிவர்ஸில் படிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கீழ் கிளாஸில் இது படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருந்தால் இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா. ஸோ இதுக்கு எப்படி போடுவீங்க, கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 போடுவீங்க, மேலே 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் as 3x minus 6 plus 2x minus 2 divided by x minus 1 into or இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு வந்துடும். இங்கே மேலே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5x மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. கீழ் கிளாஸில் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருப்பீங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சராக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம இங்கே கீழ் கிளாஸில் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்சிஎம் எடுத்து இது 2 டேர்ம் மட்டும் இல்லை 3 டேர்மோ 4 டேர்மோ கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் எப்படி எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு கீழ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு நம்ம அதை இப்படி எழுதணும். we have to write it like this. அதுதான் எப்படிங்கிறதான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்றது அதுதான். ஸ்ப்ளிட்டிங் அப் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்றது இட் இஸ் டீகம்போசிங் திஸ் ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் இன்ட்டு சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ். இந்த மாதிரி ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி சம் ஆஃப் சம் டேர்ம்ஸ் அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸாக எழுதணும்னா தட் வி கால் இட் அஸ் டீகம்போசிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஆர் ஸ்ப்ளிட்டிங் அப் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அர்த்தம்.
புரியுதா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறது முதல்ல இந்த ப்ராப்பர் இதை தான் பண்ண முடியும். இம்ப்ராப்பராக டைரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்றது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கீழ் கிளாஸில் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வந்தோம். இப்போ இப்படி கொடுத்துருவாங்க. இதை நம்ம எப்படி இந்த மாதிரி பிரித்து எழுதுறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு 3 டைப் இருக்குது. we have 3 types. என்னென்ன டைப்புன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னா டைப் 1. ஸோ டைப் 1ல் என்னென்னா நமக்கு அந்த டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது வந்து ஃபேக்டர்ஸ், லீனியர் ஃபேக்டர்ஸ் which are not repeated. ஃபேக்டர்ஸ் வந்து லீனியராக இருக்கணும், அதே சமயத்தில் ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் எப்படி போடுறது? இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. லீனியர் ஃபேக்டர்ஸ் which are not repeatedக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் 2.9ல் இந்த செகண்ட் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.9ல் செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் 2.9ல் செகண்ட் சம் பாருங்கள். டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் டிகிரி என்ன 2. அப்போ இது இம்ப்ராப்பர் ரேஷ்னல் ஃபங்க்ஷன் தான். அப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக டைரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது டினாமினேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபேக்டர்ஸ் எல்லாம் லீனியராக இருக்கா? லீனியர்னால் என்ன? டிகிரி 1ஆக இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் நான் இங்கே மீன் பண்ணுறது இந்த x-2வும் x+1 தான். இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? லீனியராக இருக்குது. லீனியர்னால் என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் பவர் ஆஃப் x 1ஆக இருக்கா? ஃபேக்டர்ஸ் லீனியராக இருக்குது. அதே சமயத்தில் ரிப்பீட் ஆகலைன்னா x-2 ஒரு தடவை தான் வருது, x+1 ஒரு தடவை தான் வருது. ஆனால் அதே இது இங்கெல்லாம் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது? x-1 வந்து பாருங்கள் 3 தடவை வந்திருக்கு. x-1 the whole cube என்ன அர்த்தம்? x-1 into x-1 into x-1. அதை தான் x-1 the whole cube எழுதியிருக்கோம். இப்போ இங்கே வந்து the factors are linear but it is repeated. இது ரிப்பீட் ஆகுது, ஆனால் இது ரிப்பீட் ஆகலை. புரியுதா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருந்தால் எப்படி போடுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். இது எப்படி போடுறது, ஹவு டு சால்வ் திஸ். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.9 இதில் வந்து செகண்ட் ஒன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x+1 டிவைடட் பை x-2 இன்ட்டு x+1. இதுக்கு டைப் வந்து என்னென்னா, இதுக்கு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் a by first factor ப்ளஸ் b by second factor. சப்போஸ் 3வது ஃபேக்டர் இருந்தால் ப்ளஸ் c by third factor and so on. ஸோ அதுதான் இதோட மெத்தட். நீங்கள் இது மாதிரி ஃபேக்டர்ஸ் லீனியராக இருந்து ரிப்பீட் ஆகலைன்னா அப்போ அதுக்கு மெத்தட் என்னென்னா a by first factor ப்ளஸ் b by second factor ப்ளஸ் c by third factor and so on. அது மாதிரி போயிட்டே இருக்கணும். இங்கே தேர்ட் ஃபேக்டர் இல்லை, அதனால் நான் இதை 2ஓடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். இப்போ நம்ம ஏபி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் வந்து என்ன வரும்? x-2 இன்ட்டு x+1. எல்சிஎம் வந்து இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே எல்சிஎம் இருக்கும். மேலே எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? a இன்ட்டு x+1 ப்ளஸ் b இன்ட்டு x-2. இந்த எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்க ஒன்றுமே இல்லை, இது நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்து எல்சிஎம் கீழே வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் எல்சிஎம்மாக வரும். இங்கே மேலே என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஏவை எழுதிட்டு ஏக்கு கீழே என்ன இருக்குது? x-2. அப்போ இதில் இந்த x-2 விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது? x+1. அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது இந்த ப்ளஸ் b அப்படியே எழுதிட்டு பிக்கு கீழே என்ன இருக்குது? x+1. அதை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? x-2. அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் எல்சிஎம் எடுக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுவோம். ரெண்டு சைட்லையும் லெட் அஸ் ஈக்குவேட் த நியூமரேட்டர். ஸோ 3x+1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு x+1 ப்ளஸ் b இன்ட்டு x-2. இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எக்ஸுக்கு சில வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் பெருசு. அதை விட எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் ஈஸி. என்ன வேல்யூ கொடுக்க போகிறோன்னா புட் x இஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸுக்கு -1 கொடுப்போம். -1 கொடுத்தா என்ன ஆகிடும்? இது டேரெக்டாக 0 ஆகிடும். அப்போ டேரெக்டாக பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். புரியுதா? இந்த ஃபேக்டர்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது? x இஸ் ஈக்குவல் டு -1 வருதா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும்? 3 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு -1 -2 வந்துடும். ஸோ அப்போ இது 3 இன்ட்டு -1 இஸ் -3. -3 ப்ளஸ் 1 இஸ் -2 இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். த ஹோல் திங் வில் பிகம் 0. இது -3bன்னு வந்துடும்.
இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இதுலேருந்து b என்ன வரும்? 2/3 வந்துருமா? அப்போ therefore we get that b is equal to 2/3. பியோட வேல்யூ டைரெக்டாக கிடச்சாச்சு. அடுத்து ஏயோட வேல்யூ கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஏயோட வேல்யூ கிடைக்கிறதுக்கு எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா இன்னொரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். 0க்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது? x is equal to 2. ஸோ எக்ஸுக்கு 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லெட் us substitute in this. எக்ஸுக்கு 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் என்ன வரும்? புட் x is equal to 2. ஸோ எக்ஸுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 into 2 plus 1 is equal to a into 2 plus 1 plus b into 2 minus 2 வந்துடும். ஓகேவா? இப்போ 3 into 2 6, 6 plus 1 is 7 is equal to இங்கே 3a. இது 0 ஆகிடும். 2 minus 2 0. ஸோ 0ன்னு ஆகிடும். அப்போ a is equal to 7/3 வந்துடும். a is equal to 7/3. இப்போ இந்த ab கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இந்த கண்டுபிடிச்ச ஏபியை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் திஸ். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் as 3x plus 1 divided by x minus 2 into x plus 1 is equal to 7/3 divided by x minus 2 plus 2/3 divided by x plus 1. or இதை நம்ம இப்படி எழுதலாம். 7/3 into x minus 2 plus 2/3 into x plus 1. ஸோ இதுதான் வந்து splitting up into partial fraction. பாருங்கள், நம்ம கீழ் கிளாஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி எழுதணும். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி இப்படி எழுதுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். ஆனால் இது நமக்கு ரொம்ப முக்கியம். இது நமக்கு இன்டகிரேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? ஓகே, நான் ஒன் மோர் சம் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு சம் போடுவோம். இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். ஸோ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/x² minus a². இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a² minus b² which can be written as a plus b into a minus b. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/x plus a into x minus aன்னு வந்துடுமா? இப்போ பாருங்கள், the factors are linear and it is not repeated. ஏன்னா இது x plus a, இது x minus a. linear and not repeated. ஸோ அதுக்கு என்ன டைப் படித்தோம்? எப்படி போடணும்? a by first factor plus b by second factor. இதான் டைப் சம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன டினாமினேட்டரோ அதான் எல்சிஎம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? மேலே என்ன பண்ணணும்? ஏ இன்ட்டு, ஸோ ஏக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ. எக்ஸ் ப்ளஸ் ஏவை இங்கே விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஏவால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் பி, இந்த ப்ளஸ் பி அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஏ. அதை விட்டுட்டோன்னா மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏவால் இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுவோம். நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது? 1 is equal to a into x minus a plus b into x plus a வந்துடும். We'll get it like this. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுப்போம். என்ன வேல்யூ கொடுக்கலாம்? இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x is equal to minus a. ஸோ புட் x is equal to minus a. எக்ஸுக்கு மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே எக்ஸே இல்லை. ஸோ அதனால் 1 தான் போட்டுக்கணும். a into minus a minus a plus b into minus a plus a. இது 0 ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 is equal to minus 2aa. அப்போ therefore a is equal to minus 1/2a. ஸோ this is a. அடுத்தது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? x is equal to a. ஸோ புட் x is equal to a. ஸோ எக்ஸுக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதில் 1 is equal to a into a minus a plus b into a plus a. ஸோ இப்போ இது 0 ஆகிடும். இது 0 ஆகிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கும்? 1 is equal to 2ab. அப்போ b is equal to 1/2a வந்துடும். இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சா? இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் திஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? 1/x² minus a² is equal to minus 1/2a divided by x plus a plus 1/2a divided by x minus a. ஆர் இதை டினாமினேட்டர் கொண்டு வந்து எழுதலாம். யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். ஆர் இது ரெண்டுத்துலேருந்து 1/2a காமனாக வெளியில் எடுத்து எழுதலாம். ஸோ 1/2a காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா இந்த ப்ளஸ் டேர்மை முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ 1/x minus a. அடுத்து இந்த மைனஸ் டேர்ம் minus 1/x minus a. சரி, 1/x plus a. புரிஞ்சுதாம்மா? நான் இது ரெண்டு டேர்ம்லையும் 1/2a காமனாக வெளில எடுத்துகிறேன். 1/2a காமனாக வெளில எடுத்தேன். இது ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த டேர்மை முதலையும், மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்மை அடுத்தும் போட்டு எழுதியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ப்ளிட்டிங் அப் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நமக்கு இன்டெக்ரல் கால்குலஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் சம்ஸ் போடுவோம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? புரியலன்னா கேளுங்க, நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஓகேவா? அதனால் இது கொஞ்சம் பொறுமையாகவே போவோம், ஸ்லோவாகவே போவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு டைப்பாக நம்ம கற்றுக்குவோம். ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. வில் கோ வெரி ஸ்லோ. ஸோ ஃபஸ்ட்டு டைப் மட்டும்தான் நான் இப்போதைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டைப் 2 நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க் போடுங்க. ஹோம்ஒர்க் வந்து இது எக்ஸாம்பிள் 2.25 புக்கில் இருக்கிறது அப்படியே காப்பி அடிக்காதீங்க. தயவுசெய்து நீங்களே போட பாருங்கள். இப்போ இதுவும் பாருங்கள், நியூமரேட்டர் டிகிரி வந்து டினாமினேட்டர் டிகிரியை விட கம்மியாக இருக்குது. ஏன்னா நியூமரேட்டர் டிகிரி 1, டினாமினேட்டர் டிகிரி 2, ஸோ கம்மியாக இருக்குது. அப்போ இது ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். இப்போ இதை வந்து நம்ம அந்த கீழே இருக்க ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? லீனியராக இருக்குது, அதே சமயத்தில் நாட் ரிப்பீட்டட். லீனியராக இருக்குது, அதே சமயத்தில் ரிப்பீட்டும் ஆகலை. ஸோ அப்போ அதுக்கு என்ன டைப் படித்தோம்? A by ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ப்ளஸ் B by செகண்ட் ஃபேக்டர் அண்ட் ஸோ ஆன் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட வேண்டியதான். ப்ளீஸ் ட்ரை டு டூ இட் ஆன் யுவர் ஓன். ப்ளீஸ் புக்கை பார்க்காதீங்க. புக்கில் இருக்கிறத பார்க்காம நீங்களாக போட போகிறீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் தான் அங்கே இன்டெக்ரல் கால்குலஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகேம்மா. ஸோ டைப் 2 வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.